ஹலோ கைஸ், லேட்டஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இந்த ரம்யாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டுமே வந்துட்டு உன்னை பழி வாங்குவேன், நீங்கள் எப்படி தீபாவளி கொண்டாடுறீங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணக்கிட்டேயே தீபாவளி பரிசாக கொடுத்த வந்துட்டு ட்ரெஸ்ஸை வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு கார்த்திக். வாங்கிட்டு வந்து சந்தோஷமாக வீட்டில் வந்துட்டு ஆஃபீஸில் கொடுத்தாங்க தீபாவளிக்காக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பார்த்தா அது ஓப்பன் பண்ணால் வெள்ளை சிலையாக இருக்குது. என்ன கண்ணு இதெல்லாம், யார் இது பரிசாக இப்படி கொடுத்ததுன்னு சொல்லி கேட்க கார்த்திக் உடனே ரம்யா தான் கொடுத்தாங்கன்றது சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா வந்து ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் அது இப்படி ஒரு கிட்ட கொடுத்துருக்க, இதை பார்த்தோன்னா மொத்த பேருமே இதுவாகிட்டும், ஒரு தலை தீபாவளிக்கு ஆளுங்களுக்கு இப்படியா கொடுப்பேன் அதுவும் கப்புள்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சாரி அங்கிள், பியூன் பண்ண மாற்றி ஏதோ கொடுத்துட்ருக்காரு, வேறு ஒருத்தவங்களுக்கு வாங்கினது அப்படின்ற மாதிரி சொல்லி நடிக்கிறாங்க. ஆனால் உடனே கார்த்திக் கால் பண்ணி நான் வேணும்னு தான் கொடுத்தேன், இது உன் பொண்டாட்டிக்கு நான் கொடுக்குற பரிசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அண்ணன் அந்த வெள்ளை சேரீயே வந்துட்டு சூப்பராக மாற்றி கொடுத்துருக்காரு நம்மளோட கார்த்திக். அப்படியே கலர்ஃபுல்லாக வந்துட்டு கை அச்சு வச்சது, அப்புறமா டிசைன் அங்கங்கே கலர் கலராக பண்ணி கொடுத்துருக்காரு. செம்மையாக இருக்குது அந்த சாரீ பார்க்கும்போது. அதை கட்டிக்கிட்டு வந்துட்டு நீ கொடுத்த அதே சாரீ தான் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தியா, இந்த சாரீ கட்டிக்கும் போது எனக்கு என்னோடய சின்ன தானே எனக்கு கட்டிக்கிற மாதிரி இருக்குது, முன்னாடி இந்த தலை தீபாவளி எப்படி கொண்டாடுறோம் பாரு சந்தோஷமாக அப்படிங்கிற மாதிரி அப்படியே வழக்கம் போல் நம்ம அண்ணன் சவால் விட்டுட்டு போகிறாங்க. ரம்யா எப்படிடா அடுத்ததுக்கு எடுக்கலான்ற நோக்கத்தோடு காத்துட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.